கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பலைச் சேர்ந்த கனிமுல்ல சஞ்சீவ சொட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர். கனிமுல்ல சஞ்சீவ என்ற பாதாள உலக தலைவரை அளுத்கடை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் 5வது நீதிமன்ற அறையில் சாட்சி கூண்டில் வைத்து கொல்வதற்கு ஏற்பாடு செய்த கொலையாளி அதை 1.5 கோடி ரூபாய்க்கு செய்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. துபாயிலிருந்து இந்த ஒப்பந்தத்தை கொடுத்த நபர் முன்பணமாக 2 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். கொலைக்கு பிறகு அவர் கல்பட்டி பகுதியிலிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பி செல்ல தயாராக இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் நடத்திய திடீர் நடவடிக்கையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் என்றும் அதற்கு தேவையான பணத்தை தேட அவர் இதுபோன்ற பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருக்கு ஒப்பந்தம் கொடுத்தவர்களை அவர் தப்பிப்பது குறித்து பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கொடுத்ததாகவும் அதிகாரப்பூர்வமற்ற அறிக்கைகள் கூறுகின்றன. புத்தளம் பாலாவி பகுதியில் அவர் கைது செய்யப்பட்ட போது வழக்கறிஞர் என்று கூறி வழக்கறிஞர் அடையாள அட்டையையும் போலீசாருக்கு காட்டியுள்ளார். ஆனால் அவரது நடத்தையில் சந்தேகமடைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளுக்கு பிறகு அவரை கைது செய்துள்ளனர். நேற்றைய தினம் காலை வழக்கு ஒன்றுக்காக கனிமுல்ல சஞ்சீவ நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.